நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்போர்ட் தான் நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஎல்ல 184 எடுத்தா வின் அப்படின்ற ஒரு இலக்கோட கிளம்புறேங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா 3 ரன்களுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் 5 ரனுக்கும் டிபார்ட் ஆகிட்டாங்க. இவர் ரச்சின் ரவீந்திரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை மனசில் வச்சு விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்ததாக கான்வே அண்டு விஜய் சங்கர் 2 பேரும் தான் இப்போ நிதானமான ஒரு இது கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னமோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது என்னென்னா தோனியோட ஃபாதர் அண்ட் ஃபேமிலி வந்திருக்காங்க சேப்பாக்கு. அவருடைய கடைசி மேட்ச் சேப்பாக்குன்னு சொல்லியிருக்காரு. பிட் இமோஷ்னலாகவும் இருக்காங்க. அது என்ன அப்படின்றது தெரியல. இது கடைசி மேட்சாக இருந்தால் அதுக்கப்புறம் சிஎஸ்கேயோட ஜேர்னி எப்படி இருக்கும், சிஎஸ்கேயோட ஃபேன்ஸுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படின்றத யோசிக்கவே முடியலை. ஆனாலும் அவருக்கும் ஒரு ரெஸ்ட் அப்படின்றது தேவைப்படுது. இந்த கிரிட்டிசைஸ் பண்ணியே அவரை வெளில அனுப்புறது தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. தவிர அவர் இன்றைக்கி இறங்கி தன்னுடைய தாண்டத்தை காட்டணும். பார்ப்போம் தோனி என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க.